எகிப்தின் சக்காரா பகுதியில் அமைந்துள்ள செரபியம் என்பது உலகோட மிக பழமையான மர்மமான அடித்தள கல்லறைகளில் ஒன்றாகும். கிறிஸ்துவுக்கு முன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக இது நம்பப்பட்டு வருகின்றது. இங்கு ஏபிஸ் காளைகள் என்ற புனித விலங்குகள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தன. அந்த காளைகள் கடவுள் இப்தாவின் உருவமாகவும் பின்னர் ஒசைரிஸுடன் இணைந்த உருவமான செரபிஸ் என்ற கடவுளாகவும் வழிபடப்பட்டு வந்தது. இந்த செரபியம் பல நீண்ட அடித்தள சுரங்கங்களை கொண்டது. அதன் உட்பகுதியில் மாபெரும் கட்பெட்டிகள் ஒவ்வொன்றும் 60 முதல் 70 டன் எடையுடையவை. இவற்றில் ஏபிஸ் காளைகளின் மம்மிகள் வைக்கப்பட்டிருந்தது. 1850களில் பிரான்ஸ் தொல்பொருள் ஆய்வாளரான ஆகஸ்ட் மரியட் என்பவர் இந்த இடத்தை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கார். இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பெரும்பகுதியான கட்பெட்டிகள் இன்றளவும் விஞ்ஞானிகளுக்கு புரியாத புதிராக இருந்து வருகின்றதா. பழங்கால எகிப்தியர்கள் இத்தகைய மாபெரும் கற்களை எவ்வாறு இவ்வளவு துல்லியமாக வெட்டி அடித்தளத்தில் இந்த மாதிரி ஒரு உருவத்தை அமைத்தார்கள் என்பதும் இப்ப வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே நீடித்து வருகின்றது.